சார் எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட். சரி, என்ஏவி ப்ரைஸ் கீழே இருக்கும் நீங்க சொல்றீங்க. அது என்ன இன்னைக்கு இருக்கும், என்ன லாஜிக்கு, அது என்ஏவி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, என்ஏவினா என்ன, இதை கொஞ்சம் தெளிவாக ஆக்குங்க சார். தெளிவாக்குனா நாங்கள் எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன எஸ்எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமோ இதுவோ கிடையாது. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் லாபம்னு எங்களுக்கு புரியுது. அப்படி இருந்தால் அந்த என்ஏவி பற்றி இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, நைட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முந்தின நாளோட என்ஏவி இன்னைக்கு ஒரு மாலை, இன்னைக்கு என்ஏவி நாளைக்கு ஒரு மாலை, இன்னைக்கு நைட்டு இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு என்ஏவி ஒரு மாலை, இன்னைக்கு மத்தியானம் வந்தால் நைட்டு வர டிக்ளேர் பண்ணுற என்ஏவி இன்னைக்கே மத்தியானம் எப்படி சார் வரும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் குளறுபடியெல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன நினச்சேன், இதை பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி எக்ஸல் ஷீட்டில் எப்படி என்ஏவி மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, என்ஏவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு டம்மி ஃபிகர்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் சார் என்ஏவி, இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் காட்டுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, என்ஏவி யூனிட்ஸ்னா இவங்க இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க, இதுதான் வேல்யூ, அதோட லாஜிக் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் காட்டுறேன். அதை வந்துட்டு அந்த எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்றேன் எப்படி அது என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? பாருங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸல் ஷீட்டுக்குள்ள போகலாம். நான் இப்போ இந்த என்ஏவி கால்குலேஷன் அப்படின்னு சின்னதாக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாமே டம்மி டேட்டா. ஆனா வந்து கம்பெனியோட நேம் எல்லாம் வந்து ஒரிஜினலா நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல பாருங்க, என்னன்னா ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, என்எஃப்ஓ அப்படின்னு வருவாங்க, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. அதை பாருங்க, அதை நான் அப்படியே கொடுத்தேன். அதாவது என்னன்னா ஒரு 3 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆளுக்கு தலைக்கு 10 ரூபா போடுறாங்க. அதுக்கு வந்து 30 லட்சம் கரெக்டா இருக்கு டோட்டலா. ஓகேங்களா? இது 3 லட்சம் கிடையாது, 30,000 கூட இருக்கலாம், இல்லை 20,000. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. ஒரு டம்மியா ஒரு ஃபிகர் போட்டு அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம சார்பா அவங்க ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அவங்க ஈக்விட்டியில போடுவாங்க, டெட்ல போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் கேஷ்லாம் வச்சுப்போம். நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நான் போக விரும்புகிறேன். உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரியணும்னா என்ஏவி எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதோட லாஜிக் என்ன, ஏன் வந்து 8 மணி 9 மணிக்கு கால்குலேட் பண்றாங்க, அந்த 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்டுக்கு கால்குலேட் பண்றாங்க, அது அந்நிய நாளோட என்ஏவியா இல்ல அடுத்த நாளோட என்ஏவி? நிறைய பேர் இந்த கேள்வியில கேட்டுருக்கோம். அடுத்த நாளுக்கு தானே அது வரணும், ஏன் சார் அன்னைக்கு வருது அப்படின்னு. கரெக்டா லாஜிக்கலான கேள்விதான். அந்த கேள்விக்கெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 30 லட்சம் வருதுல்ல, இவங்க என்ன பண்றாங்க வச்சுக்கோங்களேன், 10 ஷேர் வாங்க, லார்ஜ் கேப் தான். இன்ஃபோசிஸ் 100 ஷேர், எல்லாம் 100 ஷேர் சும்மா போடுது. இதெல்லாம் டம்மி டேட்டா, கவர் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் கொடுக்குறேன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுது, 30 லட்சம் ரூபாய். இது வந்து மாருதி வந்து பார்த்தீங்கன்னா 12,50,000 ரூபாய், ஐடிசி 50,000 ரூபாய், அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் 1,40,000 வேல்யூஷன். ஓகேவா? இது வந்து என்னைக்கு, 1 ஜனவரி. அடுத்தது வந்து 1 பிப்ரவரி அன்னைக்கு விலை கொஞ்சம் மாறி இருக்கு. கொஞ்சம் நான் கம்மி பண்ணியிருக்கேன். 1,500 இன்ஃபோசிஸ் இருந்தது, 1,485, 1,900 இந்த பாரதி வந்துட்டு 1,881. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூஷன் வந்து 30 லட்சத்துலேருந்து 29,70,000 மாறுது ஒரு மாசத்துல. அப்போ என்ஏவி பார்த்தீங்கன்னா அதே யூனிட்ஸ் வந்து 3 லட்சம் யூனிட்ஸ் தான் இருக்கும், 9 ரூபா 90 பைசா, அதுதான் என்ஏவி. இப்போ 1 பிப்ரவரி அன்னைக்கு நீங்க போய் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் என்ஏவி 9.9 ருபீஸ் சார். அந்த அந்த வேல்யூக்கு தான் உங்களுக்கு என்ஏவி கொடுப்பாங்க, யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க 9,900 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் வரும். அது வந்து 1 பிப்ரவரி. ஆனா மார்ச் அன்னைக்கு என்ன ஆகுது, விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, 10% ஜாஸ்தி ஆகுது. எது, 1,500 1,500 என்ன பண்ண எல்லாத்துக்கும் 10% விலை ஏற்றி இருக்கு. ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் டிஸ்கஷன். இப்ப என்ன ஆயிடுது, 30 லட்சம் ரூபாய் இருந்த வேல்யூவேஷன் 33 லட்சமா மாறி போச்சு. 10%. அப்ப 10% ஏறி போச்சுன்னு அர்த்தம், உங்களோட என்ஏவியும் 10 ரூபாயிலிருந்து 11 ரூபாயாக மாறிவிட்டது. 10% ஏறி போச்சு.
யூனிட்ஸ் அதே தான், அதே 3 லட்சம் தான். அஃப்கோர்ஸ் இதுல சில பேர் விற்பாங்க, சில பேர்ல வாங்க, அதனால யூனிட்ஸ் எல்லாம் மாறுன்றது உண்மை. பட் நான் அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கெல்லாம் நான் போகல. நமக்கு என்ன வேணும்னா என்ஏவி யூனிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதுக்கு வேல்யூவேஷன்லாம் எப்படி பண்றாங்க, அதை நம்ம அன்னைக்கா இல்லைன்னா இந்த பேசிக்கோட ஃபண்டமெண்டல் நமக்கு தெரியணும். இந்த ஃபண்டமெண்டலுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 11 ரூபா ஆகி போச்சு என்ஏவி. ஏன்? இந்த வேல்யூவேஷன்லாம் ஜாஸ்தி ஆகி இன்ஃபோசிஸ் வந்து அவங்க வந்து 100 ஷேர் வச்சிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் 1500 வாங்கிருக்காங்க. இன்னைக்கு 1650 ரூபா. அதே மாதிரி 1900 பாரதி வாங்கினது இன்னைக்கு 2090 டிசிஎஸ் வந்து 3000 வந்து இன்னைக்கு 3300. ஓகேங்களா? அதே மாதிரி ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 என்ன ஆச்சு? என்னமோ பயங்கரமா மார்க்கெட் ஏறி போய் எல்லா வேலையும் டபுள் ஆயிடுச்சு. இன்ஃபோசிஸ் பாருங்க, 1500 இருந்த இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 3000. அதே மாதிரி ஒவ்வொன்றும் டபுள் ஆகி போச்சு. 2400 இருந்த இந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4800. அப்படின்னா ஆச்சு, வேல்யூவேஷன் 30 லட்சம் ரூபாய் இருந்தது 60 லட்சமாக மாறிவிட்டது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ஏவியும் மாறும் இல்லையா? என்ஏவி வந்து பாருங்க, 10 ரூபாய் இருந்த என்ஏவி இன்னைக்கு 20 ரூபாயாக மாறிவிட்டது. அதாவது ஏப்ரல் 1 இப்ப யாராவது போய் புதுசா போய் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 1 அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, சார் என்ஏவி வந்து 20 ரூபா சார், நீங்க 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட் தான் கிடைக்கும். இதே 2000 ரூபாவை நீங்க வந்து இங்க 10 ரூபாயில கொடுத்தீங்கன்னா ஜாஸ்தி யூனிட் கிடைக்குமா இல்லையா? டெஃபினட்டா ஜாஸ்தி யூனிட். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா என்ஏவி. ஓகேங்களா? ஏன் 20 ரூபா ஆகி போச்சு 10 ரூபான்றது? அவங்க வாங்கின ஷேரோட விலை முன்ன 30 லட்சம் ரூபாய் இருந்தது, இன்னைக்கு அது 60 லட்சம் மாறி. ஸோ என்ஏவி அப்படிங்கிறது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் நிறைய வாங்குறாங்க இல்லையா? அவங்க வாங்கினது நல்ல ஷேரா இருந்தா கொஞ்ச நாள்ல அது விலை ஏறிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிட்டோட விலையும் ஏறும். அப்போ நம்ம வந்து நல்ல ஃபண்டுல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஃபண்டுல நல்ல கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் விலை ஏறும். ஷேர் விலை ஏறும்போது என்ஏவி இப்ப நீங்க பாத்தீங்களா 10 ரூபா எப்படி 20 ரூபா ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளது 87 ரூபா வாங்கியிருப்போம், அது 90 ரூபா, 95 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா அப்படின்னு ஏறிட்டு. இதுதான் லாஜிக் இல்ல? பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இது வந்து நீங்க வேல்யூவேஷன்லாம் போடுறீங்க, ஆனா ஏன் சார் வந்து 1:30 மணிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ஆனா அதோட என்ஏவி வேல்யூவேஷன் இம்மீடியட்டா 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது, அப்பயே டக்குன்னு சொல்லலாமே சார் நமக்கு தெரிய வேணாமா அப்படின்னு? சொல்ல முடியாது. ஏன்னா 3:30 மணிக்கு என்எஸ்சி முடியுது, ஆக்சுவலா 4 மணிக்கு தான் முடியும். ஏன்னா 4 மணிக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான வேல்யூவேஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்எஸ்ஏ ஃபைல் டவுன்லோட்லாம் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் பிரைஸும் கன்ஃபார்ம் பிரைஸை வாங்கணும். பிளஸ் இவங்க நிறைய ஷேரை வித்திருப்பாங்க, நிறைய ஷேரை வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் பிளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணணும். பிளஸ் நிறைய பேர் ரிடம்ஷன் பண்ணிருப்பாங்க, நம்மள மாதிரி ஆளுங்க ஷேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன்லாம் இருக்கு சார். நிறைய கால்குலேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு நெட்டா அப்பா இன்னைக்கு நம்ம கிட்ட கேஷ் இவ்வளோ இருக்கு, ஷேர்ஸ் இவ்வளோ இருக்கு, டோட்டல் யூனிட்ஸ் இவ்வளோ, அப்புறம் வந்துட்டு மொத்தம் இதோட வேல்யூவேஷன் இவ்வளோ, அப்போ ஒரு யூனிட்டோட வேலை இது. அது ஒரு ஃபண்டுக்காக தான் போறா சார், 10-15 ஃபண்டு இருந்துச்சு, ஒவ்வொரு ஃபண்டுக்கும் தனித்தனியாக அவங்க பிரிக்கணும் இல்லையா? பிரிச்சு எவ்வளோ யூனிட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ஏவி அதுக்கு நைட் 8 மணி 9 மணி. அதாவது இன்னைக்கு ஜனவரி 1 ஏப்ரல் 1 பேசுவோமே, ஏப்ரல் 1 அன்னைக்கு 60 லட்சம் ரூபாய் ஆகி போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 8 மணி 9 மணி ஆகும் நைட்டு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல சில நேரத்தில் 10 மணிக்கு கூட அவங்க ரிலீஸ் பண்ணுவோம். 10 மணிக்கு மேல அவங்க என்ன பண்ணுவோம், இதுதான் எங்களோட என்ஏவி வேல்யூ இன்னைக்கு அப்படின்னு. அது என்னது, நைட் 8 மணி 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணாலும் அன்னிதோட என்ஏவி வேலை, அது அடுத்த நாளைக்கு அப்ளிகபிள் கிடையாது, புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நைட் 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க என்ஏவியோட வேல்யூ, அது அடுத்த நாளுக்கா சார்? அன்னைக்கு. பட் அன்னைக்கு என்ஏவி வரணும்னா நீங்க 1:30 மணிக்கு முன்னாடி டெபாசிட், 1:30 மணிக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அன்னியோட என்ஏவியோட இது வரும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்றேன், எஸ்எஸ்ஐபியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 1:30 மணிக்கு முன்னாடியே 2 மணிக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பணம் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும், அன்னியோட என்ஏவி உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இதுதான் இதோட லாஜிக். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நம்ம கிட்டே பணத்தை வாங்கி எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி மாறுது, விலை தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி
என்ஏவி எப்படி ஏறுது இறங்குது பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்து 9 ரூபா 90 பைசா போச்சு. அப்புறம் 11 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் 20 ரூபா ஆச்சு. இது ஒரு 4 மாசத்துல நடக்கிற சம்பவம். பட் 4 மாசத்துல சில நேரத்துல 6 மாசம் 8 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகும். 4 மாசத்துல ஜென்ரலா டபுள் ஆகாது. பட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஜெனரல் ஐடியா கிடைச்சிருக்கு. 100% பக்காவா ஐடியாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் அதெல்லாம் நான் உள்ள போல. அது தேவையில்லாத விஷயம். நமக்கு இந்த டிஸ்கஷன்ல தேவையில்லாத விஷயம். அதனால நான் அதுக்குள்ள போல. பட் பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, என்ஏவி எப்படி வேல்யூ பண்றாங்க, அதோட லாஜிக் எல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் 8 மணி 9 மணிக்கு அவங்க ரிலீஸ் பண்றாங்க அந்த என்ஏவியோட டேட்டா, அது என்னைக்கு பொருந்தும் அப்படிங்கிற அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு நீங்க வந்து சாரி எனக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ் காலத்துல நீங்க கிளாரிஃபிகேஷன் கேளுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த விஷயம் இதெல்லாம் நீங்க கவர் பண்ணி இந்த விஷயத்துல நீங்க கவர் பண்ண சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட்ஸ்ல கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். இல்லையா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றேன். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். பாய்.